ஒரு சின்ன ஒரு பூச்சி இருக்குது, அப்படி ஒரு ஊசியை வச்சு அப்படி குத்தனின்னு வச்சுங்களேன், அந்த பூச்சி அப்படியே பெருசாக பலூன் மாதிரி வரும். மறுபடியும் குத்தினா ஒன்று கொஞ்சம் பெருசாக அந்த பூச்சி. நீங்கள் ஒரு ஊசி வச்சுட்டு குத்திட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே பெருசாகி பூதம் மாதிரி வந்து கடைசியில் அந்த பூச்சி என்ன நம்மளை சாப்பிடும், நாம் அலண்டு பிடிச்சின்னு ஓடுவோம். ஆனால் அதை அந்த பூச்சி பெருசாக்குனது யாரு? நாம தானே. அந்த பூச்சிக்கு பெயர் தான் வாதம். வாதம் நீ ஆப்போசிட்டில் வாதம் பண்ண என்ன ஆகிடும்? வளரும். அருவ வாத உருவம் உருவெடுத்து அது என்ன ஆயிடுதுன்னா பூதமாக மாறி கடைசியில் ஒரு செகண்டில் என்ன வேணால் நடந்து போயிடும். வாதம் வருதா, ஆஹா இந்த பூச்சி நம்மளை ஊசி மாதிரி குத்த ஆரம்பிச்சிடுச்சு, நாம் இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனே என்ன பண்ணோம்? இடத்த காலி பண்ணிடணும், வேறு வழி கிடையாது. அது மாதிரி இந்த வாதம் என்ற பூச்சியை நாம் வளைந்து கொடுத்து போயிடணும். வளைந்து கொடுத்து போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவன் என்ன நினைப்பான்? இவன் முட்டாளு, இவன் கையால் ஆகாதவன், இவன் கோழை அப்படின்னு அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நினைப்பாங்க. ஆனால் இங்கே திருமூலர் அழகாக சொல்கிறாரு, இவன் தான் ஞானி, இவள் தான் ஞானின்னு சொல்கிறார்.